அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களோட ஜாதகத்தை நம்ம ஆராய்வோம். இந்த தமிழ்நாட்டோட மாஸ் ஹீரோ, சரிங்களா? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இளைய தளபதி விஜய் அவர்கள் 22/6/1974 9:25 AM சென்னையில் பிறந்திருக்கிறாரு. கடக லக்னம். லக்னத்தில் செவ்வாய் சந்திரன், 5ல் ராகு, 8ல் குரு, 11ல் கேது சுக்கிரன், 12ல் சூரியன் சனி புதன். இப்போ அவருக்கு சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. 2026 எலெக்ஷன் நடக்கும்போது சுக்கிர தசை, அதாவது 2026 எலெக்ஷன் நடக்கும்போது சுக்கிர தசையில் குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? அதற்கப்புறம் சுக்கிர தசையில் சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு அவயோக தசை சுக்கிரன், சரிங்களா? அவயோக தசையில 6ஆம் அதிபதி 8ல் அமர்ந்த புத்தி, அதற்கப்புறம் 8ஆம் அதிபதி 12ல் அமர்ந்த புத்தி, சரிங்களா? இந்த லக்னத்துக்கு குருவும் சனியும் எப்பெல்லாம் வருதோ இந்த லக்னம் டிஸ்டர்ப் ஆகுங்கிறது தான் உண்மை. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் குருவும் சனியும் வருவாங்க, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 2026 எலெக்ஷன் வரும்போது குரு புத்தியும் சனி புத்தியும் வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் அதனால இவர் உறுதியா முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா இங்க 6, 8, 12, சரிங்களா? 6ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்த தசை புத்தியும் 8ஆம் அதிபதி 12ல் உட்கார்ந்த புத்தியும் வந்துருது, சரிங்களா? எப்போ 6, 8 எல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ லக்னம் என்ன விரும்புதோ அதற்கு எதிர்மாறாத்தான் நடக்கும், சரிங்களா? இது புரியாம பல ஜோதிடர்கள் இவர் தான் 2026 முதலமைச்சராக வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதை கணிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஜோதிடத்துல உண்மையா ஜோதிட அறிஞர்களுக்கு தெரியும் 2026 இவர் முதலமைச்சராக வர முடியாதுன்னு. 2026 மட்டும் இல்லை, 2031 இவர் வர முடியாது, சரிங்களா? சரி, 2031 வரலன்னா 2036 வருவாரா? அதையும் தான் பார்ப்போம், சரிங்களா? இப்போ முதல்ல அரசியல் ஆர்வம் வரணும்னா சூரியனும் வளர்த்துருக்கணும், சிம்மமும் வளர்த்துருக்கணும், சந்திரனும் வளர்த்துருக்கணும். இங்கே சூரியனும் வளர்த்துருக்குது குருவோட பார்வையில், சிம்மமும் குருவோட பார்வையில் இருக்கு, சந்திரன் ஆட்சியாக வலுவாக இருக்குது, சரிங்களா? ஆனால் இங்கே சந்திரன் லக்னாதிபதியாகி வலுவாக இருக்கிறாரு,